ரஷ்யா அமெரிக்கா இடையே அமலில் இருக்கும் அணு ஆயுத ஒப்பந்தம் நேற்று காலாவதியானது. இந்த ஒப்பந்தம் காலாவதியானதால் இரு வல்லரசு நாடும் போட்டி போட்டுக்கொண்டு எந்தவித கட்டுப்பாடும் இன்றி அணு ஆயுதங்களை வாங்கி குவிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபராக இருந்த ஒபாமா, ரஷ்ய அதிபர் டிமிட்ரி மெத்வெதேவ் ஆகியோருக்கு இடையே நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்காவும் ரஷ்யாவும் தலா 1500 அணு ஆயுதங்களை மட்டுமே வைத்திருக்க முடியும். இதுதான் ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம். தற்போது இந்த ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டது. நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தம் காலாவதியானால் ஆகட்டும், இதைவிட சிறந்த ஒப்பந்தத்தை போடுவோம் என சமீபத்தில் கூறியிருந்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அதே சமயம் இந்த ஒப்பந்தத்தில் சீனாவை சேர்க்க அமெரிக்க திட்டம் போடுவதாகவும் தகவல் வெளியானது. ஆனால் இந்த விவகாரத்தில் சீனாவோ அமெரிக்கா ரஷ்யாவை விட தங்களிடம் குறைந்த அளவில் அணு ஆயுதம் இருப்பதாக கூறி நழுவிக்கொண்டது. அமெரிக்கா ரஷ்யா இடையே மீண்டும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகாமல் போனால் இரு நாடுகளிடமும் எவ்வளவு அணு ஆயுதங்கள் இருப்பில் உள்ளன என்பது தெரியாமல் போகும். இது பின்னாளில் வல்லரசு நாடுகளின் மோதலுக்கு கூட வழிவகுக்கும் என உலக நாடுகள் அச்சம் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து ரஷ்ய அதிபரின் செய்தி தொடர்பாளர் பேசியுள்ள வார்த்தைகள் கவனம் ஈர்த்து வருகின்றன. நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தம் முடிவுக்கு வருவதை நாங்கள் எதிர்மறையாகவே பார்க்கிறோம் என்றும், இனிவரும் காலங்களில் நடக்கும் நிகழ்வுகளை பொறுத்தே அடுத்த கட்ட நகர்வுகள் அமையும் என பேசியுள்ளார். அதே சமயம் இந்த விவகாரத்தில் ரஷ்யா மிகுந்த பொறுப்புடனும் கவனத்துடனும் செயல்படும் என்றும், எங்கள் தேச நலனுக்காக எப்போதும் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார். இந்த நிலையில் நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தம் காலாவதி குறித்து ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரோஸ் கவலை தெரிவித்துள்ளார். அணு ஆயுத போட்டியை தவிர்க்க மீண்டும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் ரஷ்ய அதிபர் புதின் இறங்கி வந்த போதும் பிராந்திய அமைதி பற்றி பேசி வரும் ட்ரம்ப் தற்போது வரை எந்த முடிவையும் அறிவிக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.